பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்யும் சூழல் உள்ளதாக கனிமொழி எம்பி விமர்சித்துள்ளார். தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சுரண்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி, பெரியார் மக்களுக்காக போராடி சிறையில் அடைக்கப்பட்டாலும் ஒருபோதும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றும், ஜாதி மற்றும் மதத்தின் பெயரால் கல்வி மற்றும் வேலை மறுக்கப்பட்ட மக்களுக்கு திராவிட இயக்கம் வாய்ப்புகளை வழங்கியது என்றும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நிகரான தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்றும், ஆளுநர் ஆர்.என். ரவி அரசியல்வாதி போல் செயல்படுகிறார் என்றும் கனிமொழி எம்பி கூறினார். தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அதனாலதான் ஒருவேளை பொழுது போடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவரும் இல்லைன்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அவர் கவர்னர் மாதிரி இல்ல, ஆளுநர் மாதிரி இல்ல, நல்ல அரசியல்வாதி போல ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சட்டமன்றத்திற்கு வருவார், ஆனா பாதியிலேயே எழுந்து போயிடுவார். நான் கூட ஆர்ப்பாட்டத்தின் போது கேட்டேன், எதுக்கு வரீங்க? வீட்டுல இருந்தே லீவ் லெட்டர் கொடுத்து கேட்டீங்கன்னா, லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா தளபதி பரவாயில்ல வீட்டுல இருந்தோன்னு சொல்லிடுவார், வான்னு சொல்ல மாட்டார். தொடர்ந்து வந்து நீங்க எந்த தேசிய கீதத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்களோ அந்த தேசிய கீதத்தை அவமதித்து கவர்னருக்கான எந்த ஒரு மாண்பையும் கடைபிடிக்காமல், கவர்னருடைய பதவி என்னன்னே புரிந்து கொள்ளாமல், நீதிமன்றம் கூட உங்க தலையில குட்ட வேண்டிய ஒரு அவசியத்தை உருவாக்கி, யுஜிசிக்கு நம்மளுடைய பல்கலைக்கழகங்களுக்கு நிர்வாகிகளை கூட போட முடியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீதிமன்றம் அவரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு ஆளுநரை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம்.